பிரபஞ்ச போராட்டத்துடைய மெயினாக மைய கருத்து என்னங்க? எதை வச்சு இந்த பிரபஞ்சத்தின் போராட்டம்னு சொல்கிறாங்க? என்ன தொழுகை வைத்து? சரிங்க, அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் பேசிக்காக இல்லைங்க, பிரபஞ்சத்தில் போராட்டம் யார் யாருக்கு அப்படி கேட்குறேன். இப்போ பிரபஞ்ச போராட்டத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை தான் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து பிரபஞ்ச போராட்டம்னு சொல்கிறோம். வேறு யாருங்க இருக்கிறாங்க பிரபஞ்சம் அப்படின்னா? அவங்க 2 பேர் தான். அந்த மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறோம், ஒவ்வொரு உலகங்கள் இருந்தாலும் மெயினாக ஆமாம் இருக்கிறது சாத்தானுக்கு பின்னாடி இருக்கிறது. இது 2 தான் பிரபஞ்சத்தின் போராட்டம்னு சொல்கிறாங்க. இதில் முதலாவது பாடம் பார்த்துட்டிங்கன்னா, சத்துரு அதை செய்தான். அது சத்துருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, அது சாத்தான் தான்ட்டு. இதில் ஒரு மத்தேயு 13வது அதிகாரத்தில் வர்ற ஒரு ஊமையை குறித்து தான் நம்ம இதில் முதலாவது பார்க்குறோம். தேவன், இது என்ன, விதை விதைக்கிறோட ஊமை, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது எப்படி படைச்சாருங்க? ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம்லே, நல்ல ஒவ்வொரு தடவையும் படைச்சி முடிச்சது என்ன சொல்கிறாரு? மிகவும் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், இப்படி தான் வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட உலகம் இப்போ எப்படி இருக்கு? பாவத்தினால ரொம்ப நாசம். இப்போ ரொம்ப அருமையாக அந்த உலகத்தை படைச்சி தேவனுக்கே ஒரு திருப்தி, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படைக்கிறாரு. படைச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த உலகம் இப்போ வந்து எப்படி கிடக்குதுன்னா, சீர்கெட்டு போய் கிடக்குது. பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கொடுப்பாங்க. காரணம் என்ன? ஏன் வந்து இந்த மாதிரி சீர்கெட்டு கிடக்கு சொல்லுங்க. போதே ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகும்னுட்டு. அப்புறமும் ஏன் அவர் அவ்வளோ அழகாக படைச்சார்? அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, ஏன்னா பிளான் ஆஃப் சால்வேஷன் உலகத்தை படைக்கும் போதே போடப்பட்டுருச்சு. அவங்க உலகத்தை படைக்கணும்னு தீர்மானிக்கும் போது நான் பதில் சொல்கிறேன். சொல்லுங்கள். போன வாரம் இதே கேள்வியை வேறு ரூபமாக நான் கேட்டேன், அதுக்கு ஒரு பதில் சொன்னீங்களே, அதே பதில் தான் இருக்கும். நம்மளுக்கு பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் நாசமாக போகுதுன்னு அவர் முடிவு தெரிஞ்சிருந்தாலும், அதாவது நான் வந்து பரலோகம் போகிறது மாட்டேன்னு அவர் முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் வந்து ஏன் அப்புறம் வந்து நான் பரலோகம் போனேன்னு அவருக்கு கேட்டால் சொல்லுவாரா? நான் பரலோகம் போக மாட்டேன்னு கேட்டால் சொல்லுவாரு. இல்லை நம்மளுக்கு பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்காருல அப்படின்னு. அதே மாதிரி அவர் அழகாக படைத்த உலகத்தை பவர் ஆஃப் சாய்ஸ் மூலியமாக நாம் அழகாக வைத்து கொள்வோம் என்ற நம்பிக்கையில் அவர் அந்த இதை விட்டு வைக்கிறார் நம்மள்கிட்ட. சரிங்களா? அது நல்லா வச்சுக்கிறது, நாசமாகப்படுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. அதே தான் நான் போன வாரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் கொடுத்த பதில் தான் இப்போ இதே பதில் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போது உலகம் வந்து நல்லா இல்லை, சீர்கெட்டுக்கிறது. காரணம் யாருன்னா சாத்தான். நம்ம அந்த பார்வையில் போவோம். ஏன்னா கடவுளுடைய பார்வையில், உலகத்தில் தொலைநோக்கு பார்வையில் என்னென்ன நடக்க போகுது, சாத்தான் வரப்போகிறான், என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, யார் யார் பிறக்க போகிறாங்க, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். யார் யார் எனக்கு இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டதில், சாத்தான் தான் அந்த உலகம் நாசமாக போகிறதுக்கு காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒத்துக்கிறேன், இல்லை நான் சொல்ல. பட் அந்த இன்னொரு வாதத்திற்காக நான் அதை கொடுக்குறேன். சாத்தான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதாவது மனிதன் இப்போ இது எப்படி நாசமாக போகுதுன்னா, அழிவு, அதாவது அறிவு அதிகமாக அறிவு பெருக்கம் இருக்குது. அதனால் வந்து எல்லாமே அட்வர்ஸ் ரியாக்ஷன் டு த வேர்ல்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த அறிவு பெருக்கு எல்லாமே மனிதன் நன்றாக வாழ்வதற்கும், சந்தோஷமாக வாழ்வதற்கும், சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்வதற்கும் தான் அந்த அறிவு யூஸ் பண்ணுறதுக்காக சாத்தான் படைச்சிருக்கான். அது எப்படி சாத்தான் தான் இந்த உலகத்தின் அழிவுக்கு காரணம்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க பதில். இல்லைங்க, இது வருவோம். இந்த டாபிக் வந்து அடுத்தது வருது அப்படியே நம்ம பேசலாம். இப்போ வந்து சாத்தான் தான் காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்க, இப்போது ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ சாத்தான் தான் காரணம், பரலோகத்தில் அவன் தான் பிரச்சனையை உண்டாக்குறான். ஏன் இப்போ நம்ம இந்த ஓமையில் வாசிக்கிற மாதிரி அந்த எஜமானன்ட்ட வந்து கேட்குறாங்கல்ல, ஏன் இப்போ கலையை பிடுங்கிடலாமா? ஏன் உடனே கடவுள் கலையை பிடுங்கலை? ஆண்டவரும் ரொம்ப அன்பானவர் தான். அதனால தான் வந்து
அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. அப்பயே பிடுங்கியிருந்தா நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஆன்மீக போராட்டம் எதுவுமே இருந்திருக்காதுல்ல. நீங்கள் சொல்கிறது என்னது, லூசிஃபர்னு தெரிஞ்ச உடனே அவனை தூக்கி என்ன பண்ணியிருக்கணும், அழிச்சிருக்கணும், அதுதானே நீங்கள் கேட்க வரீங்க. அப்போ ஆண்டவர் அன்பே இல்லாதவர் தானே அப்படி பண்ணியிருக்கேன். இது ஒரு அதாவது அப்படி அழிச்சிருந்தாக்க தேவன் வந்து அவங்க எல்லாம் நினச்சது போல் ஒரு பயத்தோடு வந்து அவங்க எல்லாரும் தொழுகை செஞ்சுருப்பாங்க. அதாவது நம்ம வந்து நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிறோங்கிறத வச்சுட்டு பேசக்கூடாது. இன்னும் உலகங்கள் இருக்கிறது, இன்னும் எஞ்சி இருக்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடியும் அவர் அன்பானவர்னு நிரூபிக்கப்பட வேண்டியது இருக்குது. சரிங்களா? அப்போது எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கலையை அப்படியே பிடுங்கியிருந்தாருனாக்க மற்ற உலகத்தில் இருக்கிறவங்களும் மீதியாக இருக்கிற தேவ தூதர்களும் அவர்கிட்ட எப்படி போய் அணுகுவாங்க? அக்கா சொல்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட். அடுத்தது அதில் ஒரே ஒரு கேள்வி, அவன் தப்பு பண்ண பிறகு அழிச்சா அவர் வந்து ஆண்டவர் கொடுங்கோல் ஆட்சியாளர் சர்வாதிகாரி, எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு கேருபை அவர் படைச்சார்? படைக்காமலே விட்டுருந்துருக்கலாம்ல, படைக்கும் போதே தெரிஞ்சிருக்கும்ல இவன் பின்னாடி மாறுவான் லூசிஃபர். அங்கே ஒரு டவுட்டு தான் பாஸ், படைக்காமலே விட்டுருந்தா வேற லெவலில் தானே இருந்திருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன ஃபஸ்ட்டு கேட்டது? இல்லைங்க, இப்போ கடவுளை பார்த்து யாருக்கும் வந்து இப்படி இப்போ குருட்டுத்தனமான கேள்வி கேட்கறதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஒன்று பின்னாடி விளக்கப்படும். இந்த கல்வி வந்து இந்த பூலோகத்தில் உள்ள கல்வி வந்து நமக்கு அவசியமான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் அவரோட நெருங்கலன்னு அர்த்தம். அதுதான் இப்போ நான் கேட்ட கேள்வியை நான் கேட்கறதுக்கு போல யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த குருட்டுத்தனமான கேள்வி கேட்குறவங்களுக்கு ரைட்ஸாக கிடையாதுன்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அவங்கள்ட்ட ஒரு சரியான உங்களுக்குள்ளார நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளார இந்த கேள்வி வந்துச்சுல்ல, அப்போ இதுக்காக வேண்டி தேவன் சொன்ன வழியில் நம்ம எவ்வளவு உண்மை உத்தவமாக நடக்கிறோம். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவார்? நான் நெருங்கி போகிறேன், நான் இந்த கேள்விக்காக வேண்டி அவர் சொல்கிற பிரகாரம் நடக்கிறோமா? அப்போ எனக்கு எந்த அளவுக்கு புரியணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் சத்தியத்தை சொல்கிறாரு. இன்னும் அதிக வெளிச்சம் வேணும்னாக்க எப்படி யோவான் சாணகன் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக வந்து வாழ்ந்தார், யோவானுக்கு தரிசனம் கொடுக்குறாரு, தானியலுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ பாகுபாடு உள்ளவரா? இல்லை. நான் நெருங்கணும். ஒவ்வொரு கேள்வியும் என் மனசில் வரப்போ இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவர்னு எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவரோட நான் நிற்கிறேன். யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுவாங்கங்கிறதுக்காக வேண்டி இதை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தானே நான் வந்துட்டு உட்காந்துருக்குறேன். ஒவ்வொருவருக்கும் தனியாக அந்த அக்கறை இல்லையா? போங்க நேராக கேள்வி போய் கடவுள்கிட்ட முட்டி போட்டு கேட்டு அழுதி கேட்டு வாங்குங்க, எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னு பாருங்க. நம்ம வந்து இன்னமும் ஒரு இந்த கேள்வியை தூக்கிட்டு போவோம், சர்ச்சில் என்ன பதில் சொல்கிறாங்க, இப்படியே அடுத்தவங்க கிட்ட வாயிலிருந்து என்ன வருதுங்கிறத நம்ம புடுங்கிறதுக்கு தான் பார்க்குறோம். சரிங்க, நெருங்குங்க கடவுள்கிட்ட. அவங்க சொல்கிற கருத்துக்கு நம்ம போகலாம். அந்த கேள்வி வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட பதிலில் ஒரு கேள்வி தான் திருப்பியும் ரிப்பீட் ஆகுதாங்க. திருப்ப அதுதான் அந்த கேள்வி. என்ன, ஏன் ஆண்டவர் வந்து இப்படி தெரிஞ்சிருக்குமே, ஏன் படைக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னா, அப்புறம் ஆதாமியாவால் படிக்காமல் இருந்திருக்கலாமே, ஏசாவை படைக்காமல் இருந்திருக்கலாமே, இப்படி தான் நம்ம வந்தது. அதான் அவர் சொன்னார், பவர் ஆஃப் சாய்ஸ். அவங்களுக்கு அது ஆன்சர் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. இப்போது அந்த கேள்வி வந்து வேறு மாதிரி ஒரு தொனியில் வரும் பொழுது நம்ம பதில் வேறு மாதிரி பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரே பதில் தான். அவங்க சொன்ன அந்த முதல்ல சொன்ன பதில் தான். இப்போ ரெண்டாவது சொன்ன பதில் வேறு மாதிரி அது இருந்தாலும் வந்து முதல் சொன்ன பதிலை நீங்கள் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கோங்க. வந்து அது சுதந்திரம் இல்லாத போயிருக்கும், பயத்தோடு சேவிக்க வருவாங்க எல்லாரும். வந்து ஏன் ஆண்டவர் இதை படிச்சுட்டு இவர் ஏன் அவன் படிக்காமல் இருந்திருக்கிறாரு, என்ன காரணம், இப்படி பெரிய விஷயங்கள் உள்ளே ஓடி இருக்கும், பெரிய கேள்விகள் உள்ளே ஓடி இருக்கும். அப்போ அவருடைய பவர், அவருடைய வல்லமையே கேள்விக்கு உரியாக மாறுகிறது. அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுமை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய தயவு, இதெல்லாம் கேள்விக்குறி உள்ளாக மாறுது. ஏன்னா அவர் அடக்கி ஆளுகிற இதான நம்மளோட குற்றச்சாட்டை. அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து ஏதாவது பண்ணியிருப்பான், இப்போ இன்னொருத்தனா இன்னொருத்தன் பண்ணிகிட்டு இருப்பான், எதையாவது ஒரு. அப்போ அவருடைய அன்பு அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும். அன்பினால் ஒருத்தன் தேவனை தொழுகை செய்ய வேண்டும். இதுதான் என்றென்றைக்கும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறத நம்ம வச்சுக்கலாம்.
சரிங்க, இந்த ஃபஸ்ட்டு பாடம் விதை விதைக்கிற ஓமைன்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த விதை விதைக்கிற ஓமை வந்து நம்ம உள்ளே வரும்போது அந்த விதை வந்து நல்ல விதையாக தான் விதைக்கிறாரு. அதே மாதிரி இந்த உலகத்தை நல்லபடியாக தான் படைக்கிறாரு. அப்போது கலைகள் வர்றதுக்கு காரணம் யாருன்னு நம்ம பார்க்குறோன்னா இதில் வந்து சாத்தான்னு பார்க்குறோம். அப்போ படைக்கப்பட்ட உலகம் இப்போ எப்படி இருக்குது, எப்படி அந்த நிலம் இருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கி உலகம் இருக்குது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா சாத்தான் காரணம். இப்போ அடுத்த கேள்வி நம்ம கேட்டது, ஏன் உடனே கலைகளை வந்து தேவன் பிடுங்கலை? அதுக்காக நான் காரணம் கேட்டேன். ஏன்னா ஏன் பிடுங்கலைன்னா நல்ல செடிகளுக்கும் பாதிப்பு வரும். அப்போ நல்ல செடிகளுக்கு பாதிப்பு வர்றதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். ஒருவேளை ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இந்த பாடத்தை கலந்துரையாடுறோம், நல்ல விஷயந்தான். நமக்கு தானே தெரியுது, இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பிரபஞ்சத்தில் ஒரு ஆன்மீக போராட்டம் இருக்குங்கிறது நமக்கு புரியுது, அட்வென்டிஸ்ட்டுக்கு புரியுது. அட்வென்டிஸ்ட்டுக்கு இது சும்மா ஜஸ்ட்டு இதை யோசிச்சு பார்த்தீங்களா நான் கேட்க வர்றேன். நான் ரொம்ப பெருசாக்கெல்லாம் இது போகல, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரியுதே, இன்னொருத்தனுக்கு இந்த விஷயம் தெரியுதா? இப்போ அவனுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க யோசிச்சுங்க. இதை வந்து ஒரு பெண்டிகாஸ்ட்டுக்கோ ரோமன் கத்தோலிக்கோ எனி அதர் டினாமினேஷன் எனி அதர் ரிலீஜன் எதாவதுக்கு இவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பீங்க? இதை யோசிங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக அவங்க மைண்டு வந்து வேலை செய்யும், கிறுகிறுக்கும் பாருங்கள். எப்படி சொல்கிறது? நம்ம ஒத்துக்கிட்டோம்ல, நமக்கு புரியுதில்ல, அவனுக்கு புரிஞ்சிருந்தா நேரம் இங்கே வந்திருப்பான்ல, எப்படி சொல்லி தர போகிறோம்? அதை யோசிங்க. அதுக்காக வேண்டி நம்ம ஜெபிக்கிறதும் இல்லை, அதுக்காக கடவுள்கிட்ட நம்ம நெருங்கிறதும் இல்லை. சரிங்க, இப்போ ஒரு வேளை தேவன் இந்த கலையை பிடுங்காமல் விட்டுருந்தார், கண்டுக்காமல் விட்டுருந்தாருன்னு என்ன இருக்குங்க? ஒரு நிலத்தில் விட்ட கலைகளை இதை களை முளைச்சிருச்சு போ அப்படின்னு விட்டுருந்தாரு. சரஸ்வதி அம்மாவும் மஞ்சுவும் கேளுங்க, மஞ்சுளாவும் கேளுங்க, ஏன் கலையை அவங்க பிடுங்க மாட்டுறாங்க? பயிரோடு சேர்ந்து இருக்கிற கலையை, தனியாக இருக்கிற கலையே இல்லை, தனியாக பயிரோடு சேர்ந்து இருக்கிற கலையை பிடுங்கினோம்னா நல்ல இல்லாமல் பயிரும் அதோட சேர்ந்து வந்துடும். அதனால தான் அதை ஒதுக்கி விடுங்கன்னா அது இந்த கலையோட வேரும் நல்ல பயிரோட வேரும் தரைக்கடியில் ஒன்றா இருந்தது நம்மளுக்கு தெரியாது. இதை பிடுங்கும்போது அந்த வேரும் டேமேஜ் ஆகி அதுக்கான வர்ற சத்துக்கள் குறைந்து அது இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நம்மளுக்குள்ளேயும் சமுதாயத்துலேயும் நம்ம வந்து ஒரு விவசாயத்தில் கூட நீங்கள் பயிரும் அந்த களையும் ஒன்றா இருக்கிறப்ப களை தான் தரமாக வரும் செடி. ஆமாம், நல்ல பயிர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அது அதனால சத்தெல்லாம் அது உறுதி எடுக்கிறதுனால நம்ம சமுதாயத்துலேயும் நம்ம ஒருத்தவங்க கூட சேர்ந்து வாழும்போது நம்ம வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருப்போம். நம்ம யாரும் தனித்து இப்போ பாஸ்டர் சொல்லுவாங்கள்ல, அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒசூரில் வந்து அட்வென்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு கேம்பஸ் இருக்குது, எல்லாரும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க, அந்த ஏரியாக்குள்ளே தான். அது மாதிரி ஒரு காம்பவுண்ட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே எல்லா அட்வென்டிஸ்ட்டும் கிறிஸ்தவர்கள் இல்லை அட்வென்டிஸ்ட்னே வச்சுக்கோமே, அட்வென்டிஸ்ட்டாக இருக்கான் அவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வெளியே இருக்கவனே என்ன வேணால் செஞ்சுக்கலாமே, யூ ஆர் ப்ரொடெக்டட் இங்கே, சரிங்களா? ஆனால் நம்ம அப்படி வாழலையே, கலைகளோடு சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட உறவுகளும் நம்மளோட நட்பும் நம்மளோட உறவாடலும் தொழிலும் எல்லாமே அவங்களோட சேர்ந்து தானே இருக்குது. அப்போது ஒரு கலையை பிடுங்கும்போது அதனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், அது வருமான ரீதியாகவும் சுகம் ரீதியாகவும் ஏதோ ஒரு ரீதியாகவும் பாதிப்பு ஏற்பட்டால் அது கடவுள் அனுமதிக்க வேண்டான்றதுனால வளர விடுறாருன்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஸோ முதலாவது நம்ம பார்த்தது கருத்து சும்மா பேசிக் தான், இன்னும் நம்ம பாடத்துக்குள்ளே போகலை. ஸோ இந்த விதை விதைக்கிற ஓமைக்குள்ளே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உலகத்தை நல்லா தான் தேவன் படைச்சார், ஆனால் இங்கே கலைகள் வருவதுக்கு காரணம் யாருன்னா சாத்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் தேவன் கலைகளை உடனே பிடுங்கலை? பிடுங்கியிருந்தால் என்னவாயிருக்கும்? இந்த கருத்தோடு தான் நிற்கிறோம். இப்போது முதலாக கலைகள் விதைக்கப்பட்டது எங்கே அப்படின்னா, முதல்ல பரலோகத்துலேருந்து வரலாம். முதல்ல பரலோகத்தில் என்ன பிரச்சனை? பரலோகத்தில் நம்ம எசாயா 14க்கு வரணும். எசாயா 14 என்ன பிரச்சனை? பரலோகத்தில் என்ன பிரச்சனை? அதுக்குள்ளே எசேக்கியேல் 28க்கு வந்தோம்னா, கடவுள் சாத்தானை எப்படி படைக்கிறார்? அவனை எப்படி படைக்கிறார்? ஆமாம், அவன் வந்து மஞ்சளா என்ன கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க? கடவுள் சாத்தானை எப்படி படைக்கிறாருன்னா, அவனுடைய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, அவனுடைய ஞானம், அவனுடைய அழகு, அவனுடைய மியூசிக்கு, இது மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட தாளந்துகளை கடவுள் கொடுக்குறார். அவன் எங்கே இருக்கிறான்னா ஏத்தேனில் இருக்கிறான். அவனுடைய ட்ரெஸ்ஸில் என்னென்னலாம் மூடிக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அவன் விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக ஒரு முத்திரை மோதிரம் எப்படி யார்கிட்ட கொடுப்பாங்க? இப்போ ஒரு ராஜா இருக்கார், ஒரு ராஜா வந்து ஒரு முத்திரை மோதிரத்தை ஒருத்தட்ட, இப்போ நான் ராஜா, இப்போ வந்து பாஸ்டர் தான் வந்து அவரை நம்பிக்கை அவர்கிட்ட வந்து முத்திரை மோதிரத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு எவ்வளோ தூரம் அவரை நான் நம்புகிறேன்,
அப்போ என்னுடைய குணத்தை, இப்போ இங்கே பிரச்சனையே என்னென்னா குணத்துக்கான பிரச்சனை தான். அப்போ அவனுடைய அந்த பிரச்சனைக்குள்ளே வரதுக்கு முன்பாக அப்போ அவர்கிட்ட கொடுக்குறேன்னா அவரை முழுமையாக நான் நம்பி கொடுக்குறேன். அவர் தான் ஆக்சுவலாக என்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர். நம்ம உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வந்தோம்னா அங்கே மேலே கேருப் இருக்குது. அந்த கேருப் எதுக்காக இருக்குன்னா 10 கற்பனையை பாதுகாக்கிறது. 10 கற்பனை என்னன்னா தேவனுடைய குணம். தேவனுடைய குணத்தை பாதுகாக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் அவன் எப்படி பின்னாடி மாறுறான், அதை குறை சொல்கிறவனா மாறுறான். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா பூலோகத்துக்கு முன்னாடி பரலோகத்திலே முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவன் எதை குறை சொல்கிறான்னா தேவனுடைய குணத்தை குறை சொல்கிறான். சட்டத்திட்டம்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்ன எதுக்கு எங்களுக்கு நம்ம சட்டத்திட்டத்தை போட்டு எங்களை கடவுள் அடக்குமுறைக்குள்ளே வச்சுருக்கிறார். சட்டத்திட்டம்னு இன்னும் நம்ம மேன்மையாக இருக்கலாம். அப்போ கடவுள் அன்பு இல்லாதவர், அவர் சட்டத்திட்டத்தை போட்டு என்னை அடக்கிறார். இதுதான் அவனுடைய குற்றம். என்னன்னா 2 தான் அவருடைய குணம். தேவன் அன்பு இல்லாதவர், சட்டத்திட்டம் எனக்கு தேவையில்லை. இதுதான் அவன் சொல்கிற பொய். ஆனால் அந்த பொய் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவன் எப்படி மாறணும்னு ஆசைப்பட்றான். அவன் தேவனுக்கு சமமாக மாறணும்னு ஆசைப்பட்றான். தொழுகையை அவன் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றான். இது இது எசாயா 14, எசேக்கியேல் 28, இது 2லையும் இருக்கிற சாராம்சம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பிரச்சனை அவனுக்கு தொழுகை வேணும். அதற்காக தேவனுடைய சட்டத்திட்டத்தையும் தேவனுடைய குணத்தையும் குறை கூறுகிறான். தேவன் அன்பில்லாதவன்னு குறை சொல்கிறான். இதுதான் அங்கே அவன் ஆரம்பிக்கிற பிரச்சனை. அப்போ அங்கே ஏறக்குறைய தூதர்கள் எல்லாருமே இவன் தான் அந்த படைக்கப்பட்ட சிருஷ்டியிலே ஞானத்தால் நிறைந்தவன். அப்போ இவனுக்கு ஈக்குவலாக அங்கே இருக்கிற கேருப் டைப்பில் அங்கே உள்ள ஏஞ்சல்ஸ் இருக்காங்களா பசங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்களா? இப்போ பரலோகத்தில் இப்போ சாத்தான் ஞானத்தால் நிறைந்தவன் நம்ம பாசிக்கிறோம். அடுத்தது மற்ற தூதர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா? சாத்தானுக்கு ஜாஸ்திங்களா? ஜாஸ்தி. அதனால தானே போட்டு தள்ளுறான் அவங்களையே. இப்போ ஞானத்தால் நிறைந்தவனா அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதை அவன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள்லேயே 3/4 பங்கு அவன் பக்கம் இழுத்துக்கிறான் பொய் சொல்லி. எந்த பொய்? தேவன் அன்பில்லாதவர், தேவன் சட்டத்திட்டத்தை போட்டு என்னைய அடக்கிறார், நமக்கு தூதர்களாகிய நமக்கு நம்ம மேன்மையானவர்கள், நமக்கு சட்டத்திட்டம் தேவையில்லை. இதுதான் அவன் சொல்கிற பொய். ஸோ இந்த பொய் இது இதில் இது பரலோகத்தில் நடக்கிற பிரச்சனை. பரலோகத்தில் நடக்கிற ஒரு போராட்டம். யாருக்கு? சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும், தேவனுக்கும் அவரை சேர்ந்த தூதர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதில் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? ஸோ ஒரு போராட்டம் பரலோகத்தில் நடக்குது. அது எதற்காகனா குணத்தை வைத்து தான் நடக்குது. தேவனுடைய குணத்தை குறை சொல்கிறவனா அவன் இருக்கிறான். இதில் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா பாஸ்டர்? அதாவது கருத்தோட நான் வர்றேன். நான் இன்னொரு விஷயத்துக்குள்ளே போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியுதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிற விஷயந்தான். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய, கலந்துரையாட வேண்டிய விஷயம் என்ன இந்த பாடத்தில் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. அப்படின்னா, இன்றைக்கி சாத்தான மாதிரியே இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சண்டை கட்டுறது யார்? சாத்தான மாதிரியே ஆண்டவர்கிட்ட சண்டை கட்டுறது யார்? எப்போ எல்லாம் ஆண்டவர் சண்டை கட்டப்படுறார், அல்லது எப்போ எல்லாம் ஆண்டவர் சாத்தானை போல எதிர்க்கப்படுகிறார்? சாத்தான் ஆண்டவர் எதிர்த்தான்னு பணம் படிச்சுட்டு இருக்கோம். அதானே பரலோகத்தில் ஏற்பட்ட போராட்டம். அந்த மாதிரி தேவன் எப்பொழுதெல்லாம் எதிர்க்கப்படுகிறார், தேவன் எப்பொழுதெல்லாம் குறிவைத்து தாக்கப்படுகிறார், தேவன் எப்பொழுதெல்லாம் சாத்தானை தவிர. இல்லைங்க பாஸ்டர், இப்போ நானே ஒரு காரணம், எனக்கு கற்பனை தேவையில்லை, கற்பனை எனக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நான் கடவுளை எதிர்க்கிறேன். ஆமாம். எப்பெல்லாம் நம்முடைய குணங்களில் குறைபாடுகள் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய குணங்களை நாம் ஆண்டவருடைய குணத்தை அசட்டை செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அன்பை நாம் புறக்கணிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அன்பை நாம் எதிர்க்கிறோமோ, புரியுதுங்களா? அப்பொழுதெல்லாம் நம்ம சாத்தானுடைய அணியில் தான் நம்ம நிற்கிறோம். அப்பொழுதெல்லாம் நம்ம யாரோடைய அணியில் தான் நம்ம நிற்கிறோம்? சாத்தானுடைய அணியில் தான் நிற்கிறோம். அவன் என்னமோ ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய தொழுகையை அவன் பிடுங்கி அவன் தொழுகையை ஏற்றுக்கிறான். நம்மலாம் உஷாராக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். நம்மளுமே தொழுகையை கேட்க தானே செய்கிறோம். நீங்கள் அடுத்த பாடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அது நம்ம உங்களுக்கு விளங்கிடும். பூமிக்கு வரும்போது அது விளங்கிடும். அப்போ நம்மளும் இன்றைக்கி கடவுளை போல மாறணும்னு நினைக்கிறோம். நம்மளும் சாத்தானா மாறணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அது தெரியலை. மேல்பூச்சி அதில் இருக்குது, க்ரீம் இருக்குது. அதாவது இனிப்பை காட்டி அதுக்குள்ளார என்ன வச்சுருக்குறாங்க அப்படின்னா விஷத்தை வச்சுருக்குறாங்க. அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பைபிள் படிக்கிறோமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன தான் இருக்குது?
வேறு மாதிரி தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க. எதுக்கு நான் இப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஏதோ சாத்தான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்கிறது கிடையாதுங்க. எப்பொழுதெல்லாம் நம்முடைய குணங்களில் குறைபாடுகள் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் கற்பனையை மீறுகின்ற குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, அப்போ எல்லாம் நாம் கற்பனையை எதிர்க்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தை எதிர்க்கிறோம், தேவனுடைய அஸ்திபாரத்தை எதிர்க்கிறோம், தேவனுடைய அன்பை எதிர்க்கிறோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. அப்போ நம்ம பார்த்தது பரலோகத்தில் உள்ள பிரச்சனை என்ன? பரலோகத்தில் ஒரு பொய்யை வந்து என்ன பண்ணுறான் சாத்தான் சொல்லி தூதர்கள் மத்தியில் சாத்தான் தேவன் மேலே ஒரு இப்படியும் இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ, ஒரு உண்மையாக அன்புள்ளவரா அன்பு இல்லாதவரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி விட்டான். ஒரு சாரார் அவன் பக்கம் போயிட்டாலும் மற்ற சாரார் ஒரு பயத்திலே தான் அவங்க வந்து தொழுது கொள்கிறாங்களோடைய தேவன் மேலே உள்ள அன்பினால் தொழுது கொள்ள. இது பரலோகத்தில் உள்ள பிரச்சனை. இப்போ பாஸ்டர் சொன்னது கருத்து வந்து ஒருவேளை அவன் வந்து கற்பனையை எதுக்குறான், தேவனுடைய குணத்தை வந்து குறை சொல்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு ஏன்ட்ட அந்த குணத்தில் குறைபாடு இருந்தால் நானும் இன்டெரக்டாக என்ன பண்ணுறேன், தேவனை எதுக்குறேன். இதானு ஃபஸ்ட்டு சொல்ல வர கருத்து. இன்னொரு விஷயம் அந்த பாடத்தில் இருக்கிறதுனால, வியாபாரத்தின் மிகுதியினால் பாவம் செய்தான். வியாபாரத்தின் மிகுதியினால் பாவம் செய்தான். வியாபாரம்னா என்ன? அவதூறு பேசுறது, கோல் மூட்டுறது. புரியுதுங்களா? அப்போ எப்பெல்லாம் நாமளும் கோல் மூட்டுறவங்களா, எப்பெல்லாம் நம்மளாம் அவதூறு பேசுகிறவங்களா, எப்பெல்லாம் நம்ம வந்து குறை ஊறுகிறவங்களா நம்ம இருக்கிறோமோ, அப்போல்லாம் நாம் வந்து யாரை எதுக்குறவங்களா மாறிடுறோம். ஆனால் இங்கே தான் இருக்கிறோம், சர்ச்சுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம், சபையில் தான் இருக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது யாரையுமே நம்ம வந்து என்னையே நான் கேட்டுக்கிறேன். நான் எப்போல்லாம் நான் குறை சொல்கிறேன், எப்போல்லாம் நான் வந்து கோல் மூடுறேன், எப்போல்லாம் நான் வந்து வேறு என்ன அவதூறு பேசுகிறேன், இதெல்லாமே வந்து என் குணம் கிடையாது. இது என்னுடைய ஆண்டவருடைய குணம் கிடையாது. அப்போ என்கிட்ட இருக்க வேண்டிய குணமும் இது கிடையாது. அப்போ நம்ம இதெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவர் மனசை எவ்வளோ காயப்படுத்தும், எவ்வளோ வேதனைப்படுத்தும். அதுவும் அவருடைய சமூகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டேன், அவன் அவருடைய சமூகத்தில் இருந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணான். அப்போ அவருடைய மனசு எவ்வளோ நோக்காடாக இருக்கும். அவருடைய மனசு நம்ம புள்ள நமக்கு விரோதமாக கோல் பேசுது. நம்ம புள்ள ஒன்று வேண்டாம், வயசான காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து குறை பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்கள் அப்பாக்கள் மருமகளையோ மகனையோ குறித்து வெளியில் போய் பேசுகிற பொழுது நமக்கு எப்படி இருக்குது மனசு? எப்படி இருக்குது மனசு? ஏற்றுக்க முடியுதா? பெத்த தாய் எப்படி பேசுகிறாங்க, பெத்த தவப்பனை எப்படி பேசுகிறாங்கடா, அப்படிங்கும்போது நம்ம மனசு என்னது? அழுகுது, கஷ்டப்படுறோம். இப்போ இதை மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லது பிள்ளைகளை பெற்றோர்கள் பேசுகிற பொழுது பெற்றோர்களுடைய அந்த புரிந்து கொள்ளாமல் நிலை, அல்லது பிள்ளைகளுடைய புரிந்து கொள்ளாத நிலை பெற்றோர்களை குறித்து கேவலமாக பேச வைக்குதுன்னா மனசு எவ்வளோ அழுகும், எவ்வளோ வேதனைப்படும். இதுதான் அங்கே கடவுள்கிட்ட இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க. இதுதான் இந்த பாடத்தில் நம்ம கலந்துரையாடுற விஷயங்களில் கற்றுக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ அடுத்ததா அங்கே பிரச்சனை அப்படியே இருக்குது. அங்கேருந்து எங்கே வந்துட்டான் இவன்? இப்போது பூமிக்கு வந்துட்டான். பூமிகிட்ட ஏவாள்கிட்ட என்ன சொல்கிறான்? இங்கேயும் தேவனுடைய குணத்தை பற்றின ஒரு குறைய சொல்கிறான். என்ன குறை சொல்கிறான்? சாரா, நீ என்ன சொல்கிற? பூமியில் சாத்தான் ஏவாள்கிட்ட என்ன குறை சொல்கிறான்? வினோதினி, நீங்கள், மஞ்சுளா, சரஸ்வதி அம்மா, நீங்கள்லாம் பேசுங்களேன். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு, அதை சாப்பிட்டீங்கன்னா நீ செத்து போயிடுவ. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறான்? தேவன் என்ன சொன்னார்னு கேட்குறான். இல்லை, முதல்ல என்ன சொல்கிறான்? தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னாலே ஒரு சந்தேகத்தை என்ன பண்ணுறான்னா ஏவாள் மனசில் விதைக்கிறான். இது சாப்பிட வேணான்னு சொன்னாங்களா அப்படின்னா, இது ரொம்ப நல்லதாச்சு, இதை போய் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவன் கேட்கும் போதே ஒரு சந்தேக விதையை அவருடைய குணம், அவர் நல்லவர் இல்லை, நல்ல பழத்தை போய் உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்கிறார் இப்படின்னு அவருடைய குணத்தில் என்ன பண்ணுறான்? ஒரு சந்தேகத்தை. இல்லை, இது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் பழமே சாப்பிடக்கூடாது நான் சொன்னார் அப்படின்னு தான் அர்த்தம். பழமே சாப்பிடக்கூடாதா? இல்லை, எல்லா பழமும் சாப்பிடலாம், இந்த பழம் மட்டும் சாப்பிட வேணாம், இதை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவேன்னு சொல்கிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் யாரை மாதிரி மாறிடுவீங்க? தேவனை போல மாறிடுங்க. அவன் சொன்னது உண்மையா பொய்யா? பாதி உண்மை பாதி பொய். எப்படி பாதி உண்மை? சாவதில்லைங்கிறது இல்லை, அது எப்படி பொய்? பாதி உண்மை பாதி பொய்னா, தேவனுக்கு மட்டும்தான் நன்மையும் தீமையும் தெரியும். இவன் ஆதாம் படைக்கப்படும் பொழுது வெறும் நன்மை மட்டும் தானே பாஸ்டர் தெரியும், தீமை அவனுக்கு தெரியாதுல்ல. அப்போது நீ தேவனை மேலே மாறுவன, உனக்கு நன்மை தீமை தெரியும். ஏன்னா அந்த மரத்தோடைய பேரே நன்மை தீமை அறிகிற மரம். அவன் சொன்னதில் ஓரளவு உண்மை இருக்குது. ஆனால் நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படிங்கிறது
மாட்டான். பாதி உண்மை கலந்த மாதிரி வந்து அந்த பொய்யை போடுவான். நம்ம அந்த உண்மையிலேயே மயங்கி அது உண்மைதான் போல இருக்குன்னு விழுந்து போயிடுவோம் இல்லையா? அப்போது இங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பம் வருது. யார் சொல்கிறது உண்மை, யார் அதில் வந்து தேவரை போல் நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்களும் தேவனாக மாறி விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கே வந்து வைக்கிறான். அதாவது தேவனை போல மாறிடுர்கள்னா நீங்கள் தேவனை போலன்னா அந்த கேரக்டர் தானே ஃபஸ்ட்டு, நன்மை தீமை தானே அப்படி அவன் சொல்ல வரானா, வேற ஏதாவது சொல்ல வரானா? இல்லை அதான் அந்த பக்கம் தெரிகிற கடவுள் மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. இப்படின்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியுதுல்ல, எல்லாமே அந்த குணங்களில். அப்போ அந்த அம்மாவை எந்த அளவுக்கு ஏற்றி விட்டு சந்தேக இதில் ஜூமில் கேட்காதுக்கா. அதாவது சாத்தானுடைய எண்ணம் தான் அங்கே வந்து வெளியில் கொண்டு வரான். சாத்தான் வந்து நான் தேவனை போல மாற வேண்டும், எனக்கு வந்து அவருடைய தொழுகை எனக்கு வேணும், அவரை தொழுகிற மாதிரி என்னையும் தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை இங்கே விதைக்கிறான். அதான் தேவனை போல மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏவாள் ஒரு சந்தேக பார்வை படுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக சந்தேகம் தானே பஸ்ட்டு படுறாங்க, தேவன் பொய் சொல்லியிருக்கிறாரோ இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டு. சரிங்க, இப்போ தேவனை அந்த அம்மாவுக்கு என்னவா ஆசை இருந்திருக்கப்போ தானும் தேவனா, அவனுக்கு அங்கே பரலோகத்தில் சாத்தானுங்க என்ன தனக்கும் தொழுகையை பெற்றுக்கொள்ளணும், தானும் தேவனாக மாறணும், தேவனுக்கு சமமாக இருக்கணும். இங்கே இந்த அம்மாவுக்கு என்ன ஆசை, மனுஷனுக்கு இந்த அம்மாவுக்கும் தானும் தேவனை போல மாறணும்னு இந்த அம்மாவுக்கும் ஆசை. சரி, அந்த ஆசை ஏவாளோட முடிஞ்சிருச்சா இல்லை இன்றைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்களா? சந்தேகம், கடவுள் மேலே இருக்க சந்தேகம், கடவுள் மேலே உள்ள சந்தேகம். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய நண்பரே ஒருத்தர் நான் தான் கடவுள், இன்றைக்கும் அப்படி தானே போயிட்டுருக்கு. நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்க தான் செய்யுது. நானே கடவுள், அது இந்த பாம்பு விஷயத்தில், யோகா விஷயத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். சரி, இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். என்ன அப்படின்னா, கடவுள் மேலே சந்தேகப்படாமல் இருக்கிறோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கடவுள் மேலே நமக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கா? இல்லைங்க பாஸ்டர், அது சந்தேகன்றது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி இருந்தது சொல்லுங்க. இப்போ என்னுடைய பார்வையில் நான் அறிவியலையும் கடவுளையும் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஸ்டேஜில், இந்த சத்தியத்துக்குள்ளே வர்ற ஆரம்பத்தில். அதுக்கு முன்னால் ஏன்னா உலகம் படைக்கப்பட்டு பல மில்லியன் வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறானுங்க. ஒரு டைனோசர் முட்டை எடுத்து இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துச்சுங்கிறாங்க. ஒரு எலும்பு எடுத்து சொல்கிறானுங்க. இல்லை ஒரு இப்போ நேற்று ஒரு சயின்ஸ் புக்கில் படித்தேன், தம்பிக்கு படிக்கும்போது, ஒரு செடியோடைய விதை 10,000 வருஷமாக ஆர்டிக்கில் இருந்திருக்கு. அதை தோண்டி எடுத்து அந்த 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செடியை போட்டு முளைக்க வச்சுருக்கிறானுங்க. இப்போ 10,000 இயர்ஸாக எங்கே இருக்குது, ஆர்டிக் பகுதியில் ஐஸ்குள்ளே கிடக்குது. அது வந்து சாகலை, அந்த ஸ்போர், அந்த போலன் கிரைன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் சொல்லும்போது, உலகம் நம்ம பைபிள் படைக்கப்பட்டபடி 6,000 வருஷம் தானே ஆகுது. இது 10,000 வருஷங்கிறான், 20,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எலும்பு கூட இருக்குங்கிறான், ஒரு கார்பன் டேட்டிங் மெத்தட் வச்சு சொல்கிறான். இதெல்லாம் சொல்லும் பொழுது அப்போ இதுவும் ஒரு உண்மையா பொய்யா? இதுக்கு தான் போன தடவை ஒரு கேள்வி கேட்டோம். பூமி ஆல்ரெடி படைக்கப்பட்டு இருந்ததை தேவன் அதை ஷேப்பு கொண்டு வந்தாரா, இல்லை படைக்கப்பட்டே 6,000 வருஷம் ஆச்சுன்னா பாஸ்டர் சொன்னது இல்லை படைக்கப்பட்டே 6,000 வருஷம் தான் ஆகுது, அப்படி தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இது வந்து ஒரு குழப்பம் இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை சயின்ஸுங்கிறது பொய். ஏன்னா பிளட் ப்ரெஷருக்கு என்ன காரணம் தெரியாது, ஃபிட்ஸுக்கு என்ன காரணம் தெரியாது. இதுபோல் ஏகப்பட்ட வியாதிகளுக்கு இன்னும் காரணம் கண்டுபிடிக்காமல் இருக்கும் பொழுது மனுஷனுடைய அறிவுக்கு ஒரு லிமிட்டு தான். அவனுங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே போய் இல்லை உலகத்தை படைத்தது தேவன், படைக்கப்பட்ட 6,000 வருஷம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நீங்கள் எதை சொல்ல பாருங்க, அதாவது சந்தேகப்படுற வாழ்க்கைக்கு போகலாம். கடவுள்கிட்ட சின்ன நீங்கள் சொல்கிறது சயின்டிஃபிக்கில் அது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை யதார்த்த வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், கடவுளை நம்ம சந்தேகப்படாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் பாருங்கள். நம்ம வியாதி கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கா? சந்தேகம் வருதா இல்லையா? செத்துருவோங்கிற நம்பிக்கை வருதா, என்ன வந்துடுதா இல்லையா? வியாதி இல்லை, அது மாதிரி ஃப்யூச்சரை நினச்சி. இல்லைங்க சார், இது வந்து நீங்கள் சொல்கிறது சந்தேகம் இல்லை, 100% நம்பிக்கை இல்லை, 100% அதை தாங்க சொல்கிறேன். அப்போ அது இல்லை பயம் பாஸ்டர், அதாங்க பயந்தாங்க. பயம் எப்படி என்னத்தை ஏற்படுத்துது? பயம் அடிப்படை காரணம் பயம். அது என்னத்தை ஏற்படுத்துது கடவுள்கிட்ட?
சந்தேகத்தை, இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், அல்லது மெடிக்கலாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது அக்ரிகல்ச்சராக, எந்த டிபார்ட்மெண்ட் விஷயமாவது நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த லைனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் கடவுள்கிட்ட இன்னும் சந்தேகப்பட தான் இருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு விதைத்தான், தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் போய் எந்த ஊரில் போய் அவன் பொழப்பு நடத்தினா? அவன் அஞ்ஞான ஊரில் எகிப்தில் போய் இருக்கிறான், அங்கே போய் பொழப்பு நடத்த போகிறான். அங்கே இருக்கிற ராஜா அவனை பார்த்து விரட்டுறான், அப்பையும் கூட ஆண்டவரை நம்புகிறான் அவன். சரிதானா? இங்கே இவனுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிள்ளை சாக போகுது, பிள்ளையை வெட்டணும், யாரை நம்புகிறாரு? சரிங்களா? நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாமே எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறதான புருஷர்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம். இன்றைக்கி அந்த மாதிரி நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான் அது. அப்போ அந்த கேள்விக்குறி இருக்கிறப்போ எப்படி நம்ம பிரபஞ்சத்தின் ஆன்மீக போராட்டத்தை புரிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும்? நம்ம ஏதோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற பாயிண்ட்டை ஏற்கனவே நான் வச்சேன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னுமே நம்மளால் ஆன்மீக போராட்டத்தை புரிஞ்சுக்க முடியுதா? இது ஒரு போராட்டம், தினந்தோறும் என் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம் எனக்கு புரியுதா? பொய் பேசுகிறதா இருக்கட்டும், திருடுறதா இருக்கட்டும், பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், கொலை பண்ணுறதா இருக்கட்டும், தாய் தோப்பனம் மீறதா இருக்கட்டும், அல்லது 10 கற்பனைக்குள்ளாக மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளாக எனக்கு வருகிற போராட்டத்தை, ஆன்மீக போராட்டத்தை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதா? கண்டுகொள்ளணும். கண்டுகொண்டால் மட்டும்தான் நான் ஆன்மீக போராட்டத்தை புரிஞ்சுருக்கேன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நான் தோற்றுக்கிட்டே இருக்கிறதுல நான் எப்படி போராட்டத்தை புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம்? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. தினந்தோறும் நாம் போராட்டத்துக்குள் உட்படுத்தப்படுகிறோம். சாத்தான் நம்மளை வஞ்சிச்சுக்கிட்டே ஏமாற்றிட்டே இருக்கான். நம்ம கடவுள் இன்னும் நம்பாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம முதலாவது பார்த்தது இந்த விதை விதைக்கிற நோமையிலேருந்து வந்தோம். உலகத்தை எப்படி படைச்சார், எப்படி பிரச்சனை வந்தது, யாரால் வந்தது. அடுத்தது பரலோகத்தில் என்ன பிரச்சனை, குணத்தை வச்சு தான் பிரச்சனை. ரெண்டாவது அவனுக்கு தேவனுக்கு சமமாக, தேவனுக்கு மேலே தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்தணும்னு பார்க்குறான். ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை, தொழுகைக்கு உரிய பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பூமிக்குள்ளே என்ன பிரச்சனை, இங்கேயும் மனிதனுக்கும் ஒரு ஆசை, தானும் அந்த தேவனை மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதை அவன் தேவனுடைய குணத்தை இங்கேயும் மனுஷன்ட்டையும் ஒரு குறைய சொல்லி ஒரு புரிந்து கொள்ளுதலில் கொண்டு வர்றான். இது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்குதாங்கிறத நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம். அடுத்தது வனாந்தரத்தில் ஒரு பிரச்சனை. வனாந்தரத்தில் என்ன பிரச்சனைங்க? இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன பிரச்சனை? இப்போது அவன் எதிரியாக பார்த்தது இயேசு கிறிஸ்துவை. இப்போ அவர் இங்கே மனுஷனாக வந்திருக்கிறாருன்னா அவன் சும்மா விடுவானா? நேரம் பார்த்து கரெக்டாக அடிக்கிறான். அவர் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. இருந்துட்டு ஆவியானோடைய வல்லமை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறதுக்காக இருக்கும்பொழுது அவர் எப்போ அந்த விரதத்தை அவர் முடிக்கிறாரோ, அதாவது ஃபாஸ்டிங்கை முடிக்கிறாரோ, அவர் பசியாக இருக்கிற நேரத்தில் கரெக்டாக போகிறான். பார்த்து என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் எப்படி பதில் சொல்கிறார்? எதை வச்சு பதில் சொல்கிறார்? வேத வசனங்களை வச்சு தான் அவர் பதில் சொல்கிறார். ரெண்டாவது சோதனை என்ன சொல்கிறான்? மேலேருந்து கீழே குதிங்கன்றான். அதுக்கு அவர் சங்கீதம் 91 வச்சு என்ன பண்ணுதுன்னா பதில் சொல்கிறாரு. மூன்றாவது என்ன சொல்கிறான்? அப்போ முதல் 2 சோதனையின் பொழுது வந்திருக்கிறது சாத்தான்தான் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? முதல் சோதனை இப்போ இந்த கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது வந்திருக்கிறது சாத்தான்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா? சந்தேகம் வருது. முழுசாக 3ஆவதுல புரிஞ்சுக்கிறார். எப்போ சந்தேகம் ஆரம்பிக்குது அப்படின்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அவருடைய தெய்வத்துவத்தை, அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம 3ஆவதுல தான் முழுசாக புரிஞ்சுக்கிறாருங்கிறத படிக்கிறோம். தீர்க்கதரிசி அப்படி சொல்கிறாங்க, நம்ம அப்படி கிளாஸ் எடுத்துருக்குறோம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அங்கே நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அப்போ தேவதூதர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏசு கிறிஸ்து வரும்போது தேவதூதர் மாதிரி தான் வர்றான். அதான் அங்கே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர தேவதூதர்கள் நீங்கள் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்பயுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர் நம்மளுடைய பிரபு அப்படின்னு தெரியும், லார்டு தெரியும், நம்ம கடவுள் தெரியும், தெய்வம்னு தெரியும். அப்போ அவங்க போய் பணிவிடை செய்யத்தான் போவாங்க. ஆனால் இவன் பணிவிடை செய்யலை. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்ல அப்பமாக மாற்றுன்றான் சந்தர்ப்பம் பார்த்து. அப்போ அவருக்கு மைண்டில் விழுது,
இப்போ மறுபடியும் தேவனுடைய குமாரனை ஆனால் இது மேலே இருந்து கீழே குதி வசனத்தை புரட்டுறான் அப்படிங்கிறது தெரியுது. இவன் மூணாவது கன்ஃபார்மாக சொல்கிறாரு, நீ சாத்தான் தாண்டா, போய் தொலைடா அப்படி சொல்லி தான் பேசுகிறாரு. இப்படி தான் நம்ம வந்து ப்ராப்பர்சியில் நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல், ஏன்னா ஒரு டவுட் இருக்கும், அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அவன் எப்படி வர்றான், தூதன் மாதிரியே வர்றான். தூதன் மாதிரியே வந்து முதல் ஒரு விஷயத்தை அவன் சொல்லும்போது, ஏன்னா பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாதுல்ல, அவனும் எல்லா தூதர்கள் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க, அப்படி தானே பாஸ்டர், எல்லாமே கேரூப் டைப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தான். ஸோ ஒரே மாதிரியே இருப்பாங்க. அப்போ சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கும். ரெண்டாவது முறை ஏன்னா அவன் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் தேவதூதர்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பணிவிடை செய்தார்கள் நம்ம வாசிக்கிறோம். அந்த 3 சோதனையும் முடிஞ்சதுக்கப்புறம் வானதூதர்கள் வந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறார்கள் வாசிக்கிறோம். அப்போ தூதர் மாதிரியே வரும்போது முதல் கேள்வி என்ன வித்தியாசமாக இருக்கே, ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். மூணாவது கேள்வியை கேட்டதுக்கப்புறம், ஏன்னா அவனுக்கு பிரச்சனை என்ன, பரலோகத்தில் நீங்களும் நானும் ஒன்று, இந்த உலகம் என்னோடது, இந்த உலகத்தோடைய ஆசாபாசங்கள், ஒரு ராஜா எப்படி வாழ்வார், அவருக்கு இந்த சொத்து பத்து, அந்த ஆடம்பரம், இதெல்லாம் வந்து இப்போ நமக்கே ஒரு ஹோட்டலில் போய் தங்குறோம், இல்லை ஒரு அழகான இடத்துக்கு போனாலே அதை பார்த்து எப்படி அதிசயமாக பார்க்குறோம், ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம், அந்த மேன்மையை நமக்கு பிடிச்சிருக்குல்ல பாஸ்டர். அப்போ இந்த உலகத்தினுடைய மேன்மையை அவர்கிட்ட காமிச்சு, இதெல்லாம் வந்து எனக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு, இதை நான் உனக்கு தர்றேன், என் காலில் விழுந்து கும்பிடு அப்படின்னா, அவன் 4000 வருஷமாக அவனுடைய 6000 வருஷமாக, அதாவது 4000 அவர் வரும்போது 4000 வருஷமாக அவனுடைய எண்ணத்தில் ஒரு மாறுதலுமே கிடையாது. என்ன மாறுதல் கிடையாது, நீங்கள் வந்து அந்த தொழுகையை வாங்கிக்கணுங்கிறதுல அவனுக்கு வந்து ஒரு மாறுதலுமே கிடையாது. இப்போ கடைசி காலத்தில் நம்ம உலகத்தின் முடிவு காலத்தில் அவன் என்ன தான் எதிர்பார்க்குறான், யார் மூலமாக தொழுகையை வாங்கிக்கிறான்னா சின்ன கொம்பு மூலமாக தானே ஃபஸ்ட்டு கடைசி காலத்தில் வந்து நம்ம வெளிப்படுத்தல் 13 வாசிக்கிறது போல் யார் மூலமாக, இப்போ யாரெல்லாம் வந்து அதை தொழுகிறாங்களோ. ஆமாங்க, அது டைரக்ட் தொழுகை. நீங்கள் அந்த பாடத்தில் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கும் புரியுது, மக்களுக்கும் புரியுது. அவர் சார் என்ன சொல்ல வர்றாரு, தொழுகையை விரும்புகிறான், தொழுகை வாங்கிக்க போகிறான், அப்படி தானே சார்? ஆமாங்க சார். இப்போ பாருங்கள், நம்ம தொழுகை செய்யாமல் இருக்கிறோமா? நான் 2 விஷயம் இந்த பாடத்துலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஒன்று, நம்மளுடைய தொழுகை யாரை போய் சேருகிறது, எப்பெல்லாம் நம்ம வந்து தொழுகைக்குரியவரை மறக்கிறோம், சரிதானா? ரெண்டாவது, ஏசப்பா ஆன்மீக போராட்டம் அவருக்கு புரிஞ்சு அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? சரி, 2 விஷயங்க. முதல் விஷயத்துக்கு நீங்கள் போங்க. நம்ம வந்து சனிக்கிழமையில் சர்ச்சுக்கு வந்துட்டா ஆண்டவர் தான் தொழுகை செய்கிறேன்னு அர்த்தமா? சும்மா கேட்டு பார்க்கலாங்க, ஒரு சின்ன கேள்வி தானேங்க. உங்களுக்கு வந்து சும்மா நான் எமனச்சுக்குள்ளே நானே கேட்டுக்கிறேன் பாஸ்டர். ஆமாங்க பாஸ்டர். சனிக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டாக்கவே ஆண்டவர் தொழுகை செய்கிறதான்னு அர்த்தமா? ஆமாம். பாருங்க, இருங்க வரேன். அப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து, அப்புறம் ஏங்க போறீங்க சர்ச்சுக்கு? உங்களுக்குள்ளாரே ஒரு கேள்வி வருதுன்னா அப்புறம் ஏன் நீங்க போறீங்க? அது ஆண்டவர்கிட்ட வந்து நான் இங்க வந்து உட்கார்ந்து என்னை அவர் சுத்திகரிக்கிறாரு, அவரை என்ன பரிசுத்தப்படுத்துறாரு. அப்போ வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் எனக்கு இங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் சனிக்கிழமை இல்லைன்னா வரணும்னு அவசியமே இல்லை. இப்படி ஒரு கேள்வியை நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவர் எதுக்காக இங்க வர சொல்றாரு? சரி, ரீசார்ஜ் பண்றதுக்கு தான் வர சொல்றாரு. அந்த ரீசார்ஜ் என்ன, எதுல நீ குறையில இன்னும் இருந்துகிட்டு இருக்க, அதை விட்டு வெளியில வரதுக்கு. கண்டிப்பா நல்ல விஷயம். அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து 100% வந்து சனிக்கிழமை தேவன் எனக்கு கொடுத்த ஓய்வு நாள் அப்படிங்கிறத அந்த விசுவாசத்தோடு அவரோடு இணைந்து வாழணுங்கிற வாஞ்சையோட விருப்பத்தோட நான் வரேன். அந்த விருப்பமும் வாஞ்சையும் என்னிடத்தில் இருப்பதை பார்த்து அவர் என்னை சுத்திகரிக்கிறார், அவர் என்னை கரம் பிடித்து பரலோக பாதையில் வழி நடத்திக்கிட்டு போறாரு. அந்த ஒரு பர்பஸ் தான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. சனிக்கிழமையில வந்து நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான். சரி, நீங்க சனிக்கிழமையில வரல அப்படின்னாக்க பெரிய கேள்விக்குறி. இந்த பரிசுத்தமும் இந்த சுத்திகரிப்பும் நமக்கு கிடைக்கிறது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் சரிதான், ஆனா இருக்கா? அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் 100% ஒரு கிட்ட இல்ல நம்ம கேட்டுட்டு போகாம அதுக்குள்ளார நம்ம வர பழகணும். அதுக்கு தான் அவர் கூப்பிடுறாருன்னு தெரியுது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் 100% நம்ம கிட்ட இருக்கணும், சரிதானே? ஆனா இல்லையே, அப்புறம் என்ன பிரயோஜனம்? சனிக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டா மட்டும் வந்து ஆன்மீக போராட்டம் புரிஞ்சிருக்க அர்த்தமா? இல்லை. அப்போ இருக்க முடியுமா? இல்ல. அப்ப உலகத்தை வந்து புரியல. அப்ப உலகத்தை படைச்சது வந்து தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தேவன் வந்து உலகத்துல படைச்சவங்க அத்தனை பேருமே பரலோகத்துக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் படைச்சிட்டு இருக்காரு. இதுல வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு நிமிஷம் கேள்வி என்னன்னா, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன்.
ரொம்ப இது பண்ணிட்டு போக வேண்டாம், டைம் எடுக்குது. விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் சரிதான், சுத்திகரிக்கப்படுறது தான், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் இங்கே வர்றோம். ஆனால் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னா, பரிசுத்தத்தை பெற்றுக்கிட்டு சர்ச்சுக்கு வெளில போனோன்னா என்ன நடக்குது? சர்ச்சுக்கு வெளியில் போகணுன்னு என்ன நடக்குது? இவ்வளோ தாங்க நம்ம சொல்ல வர்றோம். அப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். புரியுதா? வந்து இங்கே வந்தால் ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக வரல. அவங்க சொல்கிற கருத்தை அப்போசிட் பண்ணி அதெல்லாம் கிடையவே கிடையாது, பைபிள் தப்பு அப்படி சொல்கிறதுக்கு நான் வரல. அப்படிப்பட்ட அதுக்காக நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணலை. ரைட்டா? அப்போ எதுக்கு நான் ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் சிஸ்டர் நான் பேசிடுறேன். எதுக்காக நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏதோ வந்து ஆன்மீக போராட்டம் புரிஞ்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்மளுக்கு ஆன்மீக போராட்டம் புரிகிற மாதிரி தெரியுது, ஆனால் வெளியில் போனோன்னு புரியாத மாதிரி நம்ம வாழ்ந்துடுறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி அவர் ஆன்மீக போராட்டத்தை புரிஞ்சவராக தான் வாழ்ந்தார், ஜெயிச்சிட்டாரு. ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியலையே, தோத்துக்கிட்டே கிடக்கிறோமே, என்ன காரணம் இது? அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்லையா? இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது அங்கே போய் இங்கே வந்தோன்னா இந்த விஷயம் நமக்கு புரியும். இதுதான் நம்ம சொல்லித்தர்றோம். வேறு மாற்றுக்கிறதுக்குள்ளே நம்ம போகலை. அதுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம் தப்பு அப்படி நான் சொல்ல வரல. நீங்கள் வரல, நான் வருத்தப்படுற வேணாம் தான். அதைத்தான் நான் சொல்ல வரேனே தவிர விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைஸ் பண்ணுற கொஸ்டின் வந்து அப்போ சனிக்கிழமை வந்தாக்க வந்து நம்ம போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின் ஒரு வேற மாதிரி போயிடும். அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க விஷயத்துக்கு வரணும். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். கேட்குற அந்த கொஸ்டினை வந்து வேற மாதிரி மாற்றி கேட்கணும். அதாவது மற்றவங்களோட அந்த சனிக்கிழமை வர்றது நல்லதுன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறவங்களோட ஒரு இதுக்கு வந்து அடுத்து சாத்தா லேசாக இருக்கிறவங்களோட மனசில் வேற மாதிரி கொண்டு போய் விதைய போட்டுறாத அளவுக்கு கொஸ்டின் கேட்கணும். அதாங்க புரிஞ்சுக்கணுங்க. ஒரு விஷயத்த பேச வரும்போது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு போகலாங்க. வேறு ஏதாவது இதில் கேள்விகள் இருக்குங்களா? நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதை பாடத்தை முடிப்போம். நல்லதொரு ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை நடத்த கிருபை செய்த தேவனுக்கும் இதில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். காணிக்கை எடுத்துட்டு